இதெல்லாம் ஓவர் பில்டப்பு சொல்லுவாங்க தெரியுங்களா, ஓவர் பில்டப்பு உடம்புக்கு ஆகாதுன்னுவாங்கல்ல. இதெல்லாம் ஓவர் ஆக்டிங், ஓவர் அதான் சிறந்த நடிகை நமக்கு தெரியும். ஒருவேளை அதை குறைய தீர்க்கறதுக்காக இந்த நாய் இறந்த உடனே வந்து கேட்டால் என் மகன் இறந்துட்டான், அதுக்கப்புறம் நான் படங்களே நான் நடிக்க மாட்டேன், இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா யாரையோ எங்கேயோ அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுற மாதிரியான ஒரு என்ன சொன்னால் ஒரு காட்சி பதிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் எப்படி இருந்தாலும் கேட்டினா வந்து விஜய்க்கு உள்ளபடியே கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். சொல்ல முடியாதுல்ல சார். இப்போ இதுக்கு த்ரிஷா மகன் இறந்ததுக்கே வந்து தாவக்கக்கூடிய அரை கம்பத்தில் பழக்க விட்டாலும் நம்ம யார் கேட்க முடியும்? யார் கேட்டோம்னா நம்மளை வந்து இப்போ வந்து வேலு நாச்சியாரை வீட்டில் வச்சு மலர் வளையம் மலர் தூவிட்டீங்க. இதுக்கு முன்னாடி தேவருக்கும் அப்படி தான் பண்ணீங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து பெரியாருக்கும் அப்படி தான் பண்ணிட்டீங்க. அப்போது இது மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் மலர் தூவுறவங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதே வந்து நாய் படத்தை வச்சு த்ரிஷாவுடைய மகனை வச்சு கூட. டிஎன் மீடியா நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் சேக்வரா சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். த்ரிஷா அவர்கள் தன்னுடைய மகன் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில், ஆமாம் சார், அதாவது வளர்ப்பு மகனாக ஒரு நாய் வச்சுருந்தாங்க, அந்த நாய் இறந்து விட்டதுன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு எந்த ஜீவனாக இருக்கட்டுமே, அது நாயாக இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும், அதனால தானே இந்த சொல்லுவாங்கள்ல பெட் டாக்னு சொல்கிறது, என்ன ஒரு செல்லப்பிராணி தானே சொல்கிறாங்க. ஸோ எந்த அனிமல்ஸாக இருந்தாலும் டொமஸ்டிக் அனிமல்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாசமோடு வளர்ந்துட்டா இழப்பு வந்து கொஞ்சம் தாங்கிறது கஷ்டம்தான். பட்டு அது ரைட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க போட்டுருந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு காட்சிப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வர படங்கள் இனிமேல் நான் பண்ண மாட்டேன், கொஞ்ச நாளைக்கு வந்து தற்காலிகமாக நான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண. இதெல்லாம் ஓவர் பில்டப்பு சொல்லுவாங்க தெரியுங்களா, ஓவர் பில்டப்பு உடம்புக்கு ஆகாதுன்னுவாங்கல்ல. இதெல்லாம் ஓவர் ஆக்டிங், ஓவர் அதான் சிறந்த நடிகை நமக்கு தெரியும். த்ரிஷா வந்து சிறந்த நடிகை தான். ஆனால் பல படங்களில் வந்து அவங்க அழுது நடிக்கிற காட்சிலாம் ரொம்ப குறைவு இல்லை. அந்த மாதிரி காட்சி வந்ததாக நான் பார்க்கவே இல்லை. த்ரிஷான்றது யார், ஒரு அழகு பதுமையாக வருவாங்க, அவ்வளோதான். அப்படி தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, சரிங்களா. ஆனால் வந்து ஒரு அழுது நடிக்கிற நடிகையான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஒருவேளை அதை குறைய தீர்க்கறதுக்காக இந்த நாய் இறந்த உடனே வந்து கேட்டால் என் மகன் இறந்துட்டான், அதுக்கப்புறம் நான் படங்களே நான் நடிக்க மாட்டேன், இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா யாரையோ எங்கேயோ அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுற மாதிரியான ஒரு என்ன சொன்னால் ஒரு காட்சி பதிவாக இருக்குன்னு சொல்ல வரேன். அவர் கிரிட்டிசைஸ் பண்ணல, குறையாக சொல்லலை. பட் இது கொஞ்சம் ஓவராக இருக்குதுன்னு சொல்ல வரேன். இப்போ அவங்க வந்து அவங்களோட பிள்ளையாக கூட அவங்க வளர்த்துருக்கலாம் சார். இப்போ எல்லா பெட் டாக்குமே அப்படி தான் சார், எல்லார் வீட்லேயுமே நம்மளே வளர்த்தோம்னா கூட அப்படி தான். அந்த நாயை வந்து கேட்டால் நம்ம வந்து வீட்டில் ஒருத்தராக நம்ம எடுத்துப்போம். அப்படிங்கும்போது அப்போ இவங்க வந்து அது இறந்த உடனே அவங்க சொல்லக்கூடிய விஷயம் கேட்டால் அடுத்து நான் படங்களே நான் நடிக்க மாட்டேன், அப்படியே ரசிகர்களை அப்படியே பீதி அடைய வைக்கிற மாதிரி, இல்லை வேறு யாரையோ அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, இல்லை யாரோ வந்து ஓடி வந்து இவங்க கண்ணை துடைக்கணுன்ற மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ஓவராக பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்ல வரேன். அவங்க நாயோட ரொம்ப பிரியமாக இருந்திருக்கிறாங்கன்றதெல்லாம் சரிதான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், அதுக்கப்புறம் நான் வந்து படங்களே நான் நடிக்க மாட்டேன், நான் சினிமாவிலேருந்து விலகிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஓகே சார். இப்போது படம் வந்து சினிமாலேருந்து விலகிறேன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நடிச்சிட்டு இருக்க படங்கள்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணப்படுமா த்ரிஷாவால்? இப்போது 4 படம் சார். விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, அப்புறம் தக் லைஃபு, அதுக்கப்புறம் சூர்யா 45, இந்த மாதிரி ஒரு 4 படத்தில் நடிக்கிறாங்க. வந்து இன்றைக்கி வந்து ஒரு பரபரப்பான இயங்கக்கூடிய ஒரு நடிகைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நம்பி பெரிய ப்ராஜெக்ட்லாம் இருக்கும்போது ஒரு நாய் அப்படின்னா, நாயினா நம்ம வந்து கேவலமாக சில பேர் நாயின்னு சொன்னால் கூட பிடிக்காதுன்னு வச்சுக்கலாம், அவங்க பேர் சொல்லி சொன்னால் தான் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போது எப்படி இருந்தாலும் வந்து கேட்டால் ஒரு செல்ல பிராணி இறந்ததுக்காக இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்லாம் விட்டு விலகிறேன்னு சொல்கிறது வந்து கேட்டால் பல பேர்கிட்ட வந்து அனுதாபத்தை எதிர்பார்த்து கூட இப்படி சொல்லலாம். பல பேர்கிட்ட வந்து நம்ம வந்து இது மாதிரி ஒரு துக்க நிகழ்ச்சி, இது மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயமாக செய்தி ஆகும்போது பலரும் கூட கேட்டால் வந்து வருத்தப்பட்டு கூட ஃபோன் பண்ணுவாங்கள்ல. அந்த மாதிரி ஒரு அனுதாபத்தை திரட்டிக்கிறதுக்காக கூட வந்து நம்மக்கிட்ட பல பேர் வந்து இந்த அனுதாபத்தை பகிர்ந்துக்கணுன்றதுக்காக கூட வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு சீனாக கூட இருக்கலாம் இது. பட் எப்படி இருந்தாலும் கேட்டால் வந்து விஜய்க்கு உள்ளபடியே கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த வருத்தத்தை எப்படி வச்சு நம்ம சொல்லணும்னு கேட்டால் இங்கே பல பேர் அதான் சொல்லிட்டு இருக்கலாம். என்னென்னு கேட்டால் நண்பர், யார் நண்பர்? த்ரிஷா வந்து நெருங்கிய நண்பர் அப்படின்னு நாம சொல்லலை. யார் சொல்லலான்னு கேட்டால் அந்த கட்சியில் இருக்க எடுப்பு முறவாசல் இவனுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. வந்து என்னடா இப்படி கிரிட்டிசைஸ் ஆகுது, அதனால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது, கட்சியில் பல பிரச்சனைகள், கட்சியில் பல பேர் விமர்சிக்கிறாங்களேன்னு சொன்னால் இந்த எடுப்புகள் முறவாசல்கள்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா வந்து இல்லை ரொம்ப நண்பர்கள் அப்படின்னாங்க. அப்போ நண்பர்கள்னால் அப்போ வந்து நானே கூட கேட்டேன் நீ காலையில், அப்போ நண்பர்கள் சொன்னால் எப்படிப்பா அவங்க நண்பர் வீட்டில் வந்து ஒரு மகன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. அப்போது மகன் இறந்துட்டான்னா அப்போ அந்த மகனுக்கு வந்து அப்பா யார், இப்படி பல கேள்விகள் இருக்குதப்பா அப்படின்னு சொல்லி கூட நான் கேட்டேன். மகன் சொல்லிட்டாங்கப்பா, மகன்னா அவங்க தாய், அப்போ அப்பா யார்
அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதனால் வந்து கேட்டால் வந்து நீங்கள் வேறு நண்பர் வேறு சொல்லியிருக்கீங்க, பார்த்துங்கப்பா வந்து அரை கம்பத்தில் கொடியை பறக்க விட்டுற போகிறீங்க. ஏற்கனவே இங்கே வந்து காற்றுல பறந்துட்டு இருக்குது, கொடியை விட வந்து உங்கள் மானம் தான் காற்றுல பறந்துட்டு இருக்குது அப்படின்னு கூட நான் சொன்னேன். இங்கே யாருக்கும் கேலி கிண்டல் பண்ணணுன்றது நமக்கு நோக்கம் கிடையாது தான். ஆனால் இது வந்து மிகவும் காட்சிப்படுத்தப்படுறதா இருக்குன்றதா நான் சொல்கிறேன். அவங்க வெளியிட்டிருக்க தகவல் அடிப்படையில் நான் சொல்கிறேன், காட்சிப்படுத்துதலாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். எந்த ஒரு நண்பராக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு வளர்ப்பு நாய் இறந்துச்சுன்னா சும்மா ஆறுதல் சொல்லுவாங்கல்ல சார், த்ரிஷாக்கும் ஆறுதல் சொல்கிறது இல்லை, ஆறுதல் யாருன்னா சொல்லலாம் சார். அவங்க எதிர்பார்க்க ஆறுதல் வந்து விஜய் கூட சொன்னாரா சொல்லலைன்றது நமக்கு தெரியாது. பட் அந்த ஒட்டுமொத்தமாக சினிமாவிலேருந்து விலகிறன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கடலுக்கு மேலே பறந்துட்டு இருக்கிற அந்த பறவைகள்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் நிற்கிற மாதிரி, அந்த அலைகள்லாம் அப்படியே நிற்கிற மாதிரி, இப்படி வந்து வந்து எதாவது கேட்டால் வந்து சொல்லுவாங்களே பல காட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நான் அசைந்தால் அசையும் அப்படியே ஸ்தம்பிக்கிற மாதிரி, அப்படி இல்லை, நான் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிற மாதிரி பல காட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அப்படியே பாறையில் வந்து அலை அடிக்கும் போது அப்படியே நின்றுடும், பறவைகள் அப்படியே நின்றுடும். அந்த மாதிரி வந்து ஸ்தம்பிச்சுற மாதிரியான ஒரு 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 நினைப்போடு வெளியிட்டாங்களோன்ற மாதிரி இருக்குது. இந்த சினிமா யார் இல்லைனாலும் பயணிக்கும். இந்த சினிமாவுக்கும் இவங்களுக்குமே பெரிய இடைவெளி இருந்திருக்குது, பெரிய கேப்லாம் கொடுத்துட்டு ரீஎன்ட்ரி தான் இது. இன்றைக்கி வந்து யாரும் நடிகைகள் வந்து பேச முடியாது. அதாவது இது மாதிரி நடிக்கக்கூடிய நடிகைகள் யாரும் வந்து நடிக்கக்கூடியனா ஒரு கவர்ச்சி பதுமையாக இருக்கிற நடிகைகள், அழகு பதுமையாக இருக்கிற நடிகைகள் வந்து இப்போ வந்து தேடக்கூடிய சூழல் இருக்குது இன்றைக்கி சினிமா வட்டாரத்தில். சாய் பல்லவி மாதிரி ஒரு அழுது நடிக்கிற வந்து பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த மாதிரி நடிகைகள் வந்து ரொம்பவும் குறைவாக இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அழகு பதுமைகளை வந்து ரசிக்கக்கூடிய இடத்துல ரசிகர்கள் இருக்கிறாங்க, அதை தாண்டி நடிகர்களே இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டால் நடிகர்கள், இந்த நடிகை இது போன்ற நடிகை, இப்போ த்ரிஷா போன்ற நடிகைகளை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் மட்டும் ரசிக்கலை, நடிகர்களே ரசிக்கிறாங்க. ஸோ அப்படி தான் வந்து இங்கே இருக்குது. அதனால் இது வந்து ஒரு பேசும் பொருளாக இவங்க வந்து ஒரு சப்ஜெக்டாக, இது ஒரு சப்ஜெக்டாக வந்து போட்டு எல்லா இணையமும் வந்து த்ரிஷா மகன் நானே அதுன்றானே, என்னடா த்ரிஷா மகன். அப்போ நீங்களும் சொல்லும் போது கூட எனக்கு ஒரு சாகனா த்ரிஷா மகன் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செல்ல சொன்னது அப்படி தான் சார். மகன்றனால தான் எல்லாரும் மகன்னா பாவிக்கிறதுன்னு வேறு சார். மகன்னு சொல்கிறது வேறு, நான் மகனாவை பாவித்த அப்படின்றது வேறு. மகன்னே சொல்ல மாதிரின்றதுக்கும் மகன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. மகன் மாதிரின்னு சொல்கிறதுக்கும் மகன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அவங்க பதிவிட்டது அப்படி தான் கேட்டான், என்னுடைய செல்ல மகன் அப்படின்னு சொன்னது வந்து கேட்டால் அவங்களுக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் அதை கேட்குறவங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இது வந்து ஏதோ இந்த அதுக்கு பிறகு அவங்க சொல்லக்கூடியது கேட்டால் எனக்கு வாழ்க்கையே போயிடுச்சு, இருண்டு போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, எனக்கு வந்து இனிமேல் நான் சினிமாவிலேயே நான் தொடர்ந்து, அதுதான் இருக்கிறதுல ரொம்ப ஹைலைட்டான விஷயம். இது சினிமாவிலேயே நான் வந்து நடிக்க மாட்டேன் சார். எல்லா பிராணிகளுக்கும் உங்களுக்கு தெரியும் சார், டொமஸ்டிக் அனிமல்ஸ் கேட்டால் அவங்களோட ஆயுட்காலமே வந்து ஒரு 10 வருஷம் தான். அதுக்கு மேலே வந்து இப்போ வந்து ஏதாவது வகையில் வந்து மனிதர்களோடு பயணிக்க முடியாது. மனிதர்கள் எப்படி ஒரு 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் இருந்தால் நாய்களுக்கு வந்து 10 ஆண்டு காலம் தான், சரிங்களா? அந்த 60-70 வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது மனிதர்களுக்கே. அதுக்கு நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 10 ஆண்டு காலம் இல்லை 15 வருஷம் இருக்கும், அவ்வளோதானே தவிர. அதுக்கப்புறம் அது வயது முப்பில் ஏதோ ஒரு வகையில் இறந்து தான் போகும். இது வந்து இயற்கையான ஒரு விஷயம். அதை இவ்வளோ பில்டப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதனால் வந்து பரவலாக பேச்சு என்னென்னு கேட்டால் த்ரிஷா மகன் கேட்டால் அந்த நேரத்தில் நடுவில் வந்து கேட்டால் விஜய் எப்படி இதை ரியாக்ட் பண்ணியிருப்பாரு, அவர் கண் கலங்கியிருப்பாரா, இல்லை ஆறுதல் சொல்லியிருப்பாரா, இப்படிலாம் சில வந்து ஊடகங்களில், நான் சொல்லலை, ஊடகங்களில் பேசுகிறாங்க. ஸோ அதனால் என்னுடைய எதுன்னு கேட்டால் இதை இவ்வளோ மிகைப்படுத்தி சினிமாவை விட்டு விலகிற அளவுக்குலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றது. ஓகே சார், இப்போ அவங்க சினிமா விட்டு விலகிறது தான் சர்ச்சை ஆகிட்டு இருக்கு. என்னன்னா விஜய் அவர்கள் கடைசி படம் பண்ண போகிறாரு, த்ரிஷா அவர்களும் இனிமேல் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சியில் இணையத்துக்கான வாய்ப்பு எதனா இருக்கா சார்? அந்த கட்சி தான் முடியும், சொல்ல முடியாதுல்ல சார். இப்போ இதுக்கு த்ரிஷா மகன் இறந்ததுக்கே வந்து தாவக்கக்கூடிய அரை கம்பத்தில் பறக்க விட்டாலும் நம்ம யார் கேட்க முடியும்? யார் கேட்டோம்னா நம்மளை வந்து உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசணும் தான் சொல்கிறானுங்க. அவங்க எப்படி சார் கட்சியோட நிலைமை சார். நான் இப்போ சொல்கிறேன், அந்த பிள்ளைங்களை பாருங்கள், அந்த அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் இந்த டிவி மீடியாவில் போய் பேசுகிறாங்கல்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போய் பேசுகிறாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ஊடகங்கள் டிஜிட்டல் மீடியாவில் வந்து பேட்டி கொடுக்குறது அது வேறு, நேர்காணல் கொடுக்குறது அது வேறு. ஆனால் ஒரு விவாதத்தில் போய் உட்காந்துருக்கும் போது பலரும் மையப்படுத்தி பேசுறது என்ன, இந்த த்ரிஷாவோட போனது, கல்யாணத்துக்கு போனது, இதை பேசும்போது அந்த பிள்ளைங்க வந்து எவ்வளோ தான் சார் முட்டு கொடுப்பானுங்க அவங்களும். நான் சொல்கிறது இங்கே புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தோட கௌரவம் பாதிக்கப்படுறது மட்டுமே இல்லாமல் கட்சியோட கௌரவம் பாதிக்கப்படுதுன்ற நம்ம ரொம்ப நுணுக்கமாக தான் நம்ம சொல்கிறது, கேலி கிண்டல் இல்லை, அதெல்லாம் அப்புறம். ஆனால் இது உள்ளபூர்வமாக அங்கே இருக்கிற வந்து டிபேட்டில் போய் கலந்துக்கிறவனுங்க வந்து சங்கடப்படுறாங்கல்ல, நம்ம பார்க்குறோம்ல. சுற்றி வளர்ச்சி எங்கே கேட்டால் வாதத்துக்கு போகாமல்
இந்த ஒரு குறுகிய வட்டத்தில் வந்து கொண்டு வந்து நிறுத்திடுறாங்கல்ல. எங்க போனாலும் இந்த ஒரு கேள்வி இது ஒரு கேள்வி. வச்சிடறாங்க. அப்போ நீங்கள் தானே சார் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் வந்து காய்க்கிற மரம் தானே கல்லடிப்படுதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தா நீங்கள் தானே வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி விமர்சனங்கள் தவிர்த்துக்கணும்ல. இப்போ அடுத்த ஒரு பெரிய விவாதம் இருக்குது. என்னென்னு கேட்டால், இப்போ வந்து வேலு நாச்சியாரை வீட்டில் வச்சு மலர் வளையம் மலர் தூவிட்டீங்க. இதுக்கு முன்னாடி தேவருக்கும் அப்படி தான் பண்ணீங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து பெரியாருக்கும் அப்படி தான் பண்ணிட்டீங்க. இப்போ விஜயகாந்த் வருது, அதுக்கு என்ன பண்ணுவார் சொல்லுங்கள்? எல்லாத்தையும் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அது சரியில்லைல்ல. அப்போது இது மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் மலர் தூவுறவங்க கேட்டால், நீங்கள் இதே வந்து நாய் படத்தை வச்சு ஸ்ரீஷாவுடைய மகனை வச்சு கூட அதில் கூட நீங்கள் மலர் தூவிற மாதிரி போட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ பாருங்கள் வந்து என்ன எல்லாம் இப்போ வந்து பல படங்கள் வச்சு நீங்கள் மலர் வளையம் போடும்போது இப்போது வந்து அடுத்து விஜயகாந்த் வருது. அது ஒரு கேள்வியாக இருக்குது. விஜயகாந்தோட அந்த நினைவு நாளுக்கு வந்து நீங்கள் போய் அவர் நேரில் போய் அந்த நினைவகத்துக்கு போய் நீங்கள் மரியாதை செலுத்துவீங்களா? அங்கே சிலை வைக்கப்பட்டிருக்கு, அதுக்கும் நீங்கள் மாலை போடுவீங்களா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும். ஏன்னா விஜயகாந்தால் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் கெரியருக்கு வந்து அவருடைய உழைப்பு இருந்திருக்கு. இப்படி தான் நம்ம சொல்லணும். உழைப்பு இருந்திருக்கு. அது அவர் மறுக்க முடியாது. எஸ்எஸ்சிக்கு மறுக்க முடியாது, விஜயம் மறுக்க முடியாது. அப்படிங்கும்போது அந்த கேப்டனுக்கு வந்து நீங்கள் வந்து மரியாதை செலுத்தணும். எப்படியான சூழ்நிலை கேட்டிங்கன்னா, இந்த சூழ்நிலை இங்கே நம்ம ட்ரோல் ஆகிறத பார்க்குறோம். வந்து த்ரிஷா மகனுக்கு வந்து இவர் வந்து மரியாதை செலுத்தினாருன்னு சொல்லிட்டு அந்த காட்சியும் ஊடகங்களில் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது நம்ம ஒன்றும் கிரியேட் பண்ணல, இருக்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இது மாதிரி செய்திகள் வராமல் இருக்கணும்னா உள்ளபூர்வமாக, உணர்வுபூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக நீங்கள் வந்து அரசியல் பண்ண தொடங்குங்க. கல அரசியல்ன்றது எப்படின்றத நீங்கள் வந்து உட்காந்து யாராவது நல்ல நபர்களை வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எப்படிலாம் பண்ணலாம், அரசியல்ன்றது எப்படி, கல அரசியல் எப்படி பண்ணணும். நீங்களே வந்து சம்பிரதாய அறிக்கைன்னெலாம் சொல்லிவிட்டு நீங்கள் சம்பிரதாய அறிக்கையை ஒரு பக்கம் விடுறது நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ இது போன்ற நிகழ்ச்சிக்கு அடுத்து எல்லாமே கேள்வி பேசுகிறாங்க, நம்ம பேசவே இல்லை. அரைக்கம்பத்தில் வந்து த்ரிஷாவுடைய மகன் இறந்ததுக்கு அரைக்கம்பத்தில் கொடியை பறக்க விடுவாரா, இல்லை வந்து ஒரு கட்சி அலுவலகத்தில் வந்து படத்தை வச்சு மலர் தூவி மரியாதை செலுத்துவாரா? இப்படி வந்து செய்திகள் உலாவறதுக்கு காரணம் யார் காரணம்? நீங்கள் தானே காரணம். 10 நடிகை 10ஓட 11னா முடிஞ்சிடுச்சு சார். சார் நடிகை தவிர்த்து நண்பர் தானே சார் இவங்க. சார் இதே வந்து அரைச்சிட்டே இருக்கக்கூடாது. இங்கே நான் சொல்கிறேன், மீண்டும் கூட சொல்கிறேன், இங்கே யாரெல்லாம் வந்து த்ரிஷாவும் வந்து இவரும் நண்பர்கள் நான் சொல்கிறாங்கல்ல, நான் சொல்கிறேன், இங்கே ஆண் பெண் நட்புன்றது போது ஒரு குறிப்பிட்ட வந்து வதந்திகள் பரவுச்சுன்னா விலகி இருக்கிறது நல்லது, சரியானது. ஒரு வதந்தி வருது, திட்டமிட்டு பரப்பப்படுதோ இல்லை வந்து பரவுதோ சார், இயற்கையாக பரவுதோ செயற்கையாக வந்து பரவுதோ, ஒரு வதந்தினா அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. நீங்கள் நண்பர்கள் நீங்கள் சொல்லணும். யார் சொல்லணும்? அவர் தானே சார் சொல்லணும். அவர் சொல்லலையே, இது வரைக்கும் அவர் சொல்லலையே. த்ரிஷா எனது நண்பர் சொன்னாரா? இல்லை வந்து அவருடைய மனைவி சொன்னாங்களா? வந்து எங்கள் கணவருடைய வந்து நண்பர்களை மையப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா? இல்லை. ஸோ அதனால் இதனால் வந்து குடும்பம் பாதிக்கக்கூடாது. அதுக்கு பிறகு வந்து கேட்டால் வந்து அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரை ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி பேசுகிறோம். சில தற்குறிகள் வந்து கட்சியில் இருக்கிற அந்த முறவாசல்கள் இதெல்லாம் எடுப்புகள் இருக்குல்ல, அவங்களுக்கு நான் விட்டு கொடுக்காம பேசுகிறேன். இங்கே வந்து யாரும் கொச்சப்படுத்த நோக்கணும் இல்லை. நம்ம பேசுகிறது எல்லாமே அந்த கட்சிக்கு நன்மை, விஜய் குடும்பத்துக்கு நன்மை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இதை பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நல்லதை சொல்கிறதுக்கு தாய் தகப்பன் சொன்னால் கேட்கணும். அவங்களும் சொல்ல முடியாத இடத்துல இருந்தாங்கன்னா நம்மள மாதிரி ஆட்கள் தான் சொல்லணும். நம்ம சொல்கிறது நன்மைக்கு தான் சொல்கிறோம். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.